வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, இனிப்பு காஜா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இனிப்பு காஜா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் நான் ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறதுன்னா இது நீங்கள் டபுள் ஆக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூனு உப்பு, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு காய்ச்சல் எண்ணெய். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும், சுருன்னு இருக்கணும். அப்படியே கை போடுவேன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூனில் கலரி விட்டுடணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கலரிட்டு ஸ்பூன் எடுத்துடலாம். இப்போ கையை போட்டு நல்லா பிசையணும். நல்லா இப்படி திருப்பி திருப்பி பிசையணும். நம்ம ஊற்றிக்கிற எண்ணெய் உப்பு எல்லாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாவை எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி நிற்கணும். உதுத்தா மாவாக விழுகணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கலாம். நம்ம பூரிக்கு பிரிச்சிக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி சைஸு இதே மாதிரி எல்லாம் உருண்டையும் உருட்டி வச்சிடலாம். இருக்கிற மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம். இப்போ தேய்ச்சிடலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து மாவில் நல்லா இந்த மாதிரி புரட்டிடணும். நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு தேய்க்க வேண்டியது தான். நல்லா மெலிசாக தேய்க்கணும். நல்லா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் தேய்க்கணும். அப்போ தான் இந்த காஜா வந்து சூப்பராக முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த ஓரமும் அதே மாதிரி இந்த ஓரமும் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு கத்தியில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு வரணும். இப்போது இந்த ஓரத்தை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். இந்த எஜ்ஜாண்டை இது வந்து ஒட்டிடணும். இப்படி கையில் ப்ரெஷ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து மறுபடியும் அந்த எஜ்ஜிக்கே போகணும். இது ஒட்டிடணும். அதே மாதிரி இங்கேயும் ஒட்டிடணும். ஒட்டிட்டு அழுக்காக எடுத்துடணும். எடுத்துட்டோமா நம்மளுக்கு இந்த மாதிரி லேயர் லேயராக தெரியும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஓரத்தை இப்படி மடிச்சிடணும். அதேமாரி இந்த ஓரத்தையும் இப்படி மடித்து கையில் அமுத்திடணும். நகத்தில் இப்படி அதேமாரி இந்த கார்னரும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோமா, அழுத்திட்டு கையில் எடுத்து இப்படி இப்படி கொடுத்து ஒரு திருப்பணும். திருப்புனா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் வரும். சுருளாக பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வரும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவும் தேய்ச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாவு காய்ச்சிடலாம். பாகு காய்ச்சத்துக்கு வானல் வச்சுக்கிறோம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி. சர்க்கரை பாகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுது. இதே கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வரணும். பாகு பதம்லாம் வர தேவையில்லை. அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கையில் தொட்டு பார்த்தோமா இப்படி ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி மாதிரி வருதுங்களா, நூல் மாதிரி. இந்த அளவு இருந்தால் போதும். பாகு பதம்லாம் தேவையில்லை. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ காஜா வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு, பொன்னிறமாக வந்துச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா காஜாவும் சுட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா காஜாவும் பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து சக்கரை பாகில் முக்கி எடுத்துக்கலாம். இப்போ காஜா எடுத்து சக்கரை பாகில் போட்டுக்கலாம். நல்லா முங்கணும். இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. இதை எடுத்துடலாம். எடுத்து வேற ஒரு தட்டில் வச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்த காஜாவும் போட்டுடணும்.
அவ்வளோதான். எல்லா காஜாவும் சக்கரை பாகெல்லாம் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். அவ்வளோதான். நார்த் இந்தியன் ஸ்டைலில் இனிப்பு காஜா ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறவர் எங்கே இருக்காரு? காணோம். இதோ வந்துட்டேன். இதை டேஸ்ட் பண்ணி பாரு. செஞ்சிட்டிங்களா? இது என்ன பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதே நம்ம ஊரில் பார்த்துக்க மாட்டேன். இது நார்த் இந்தியன் ஸ்டைல். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு. இது தொட்டாலே உடஞ்சிருதே. அதான் நார்த் இந்தியன் ஸ்டைலு. நிறைய லேயர் இருக்கு. ஆமாம் பாருங்க. பா சூப்பராக இருக்கு. எப்படி சொல்ல, திகட்டுற மாதிரி இல்லை. நல்லா கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.